ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜனவரி 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு மாநில அரசு ஊழியர்களுக்காக தமிழ்நாடு அரசின் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் மேலும் 2 மாநில தகவல் ஆணையர்கள் நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் தூதரகம் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியா 2026ஆம் ஆண்டிற்கான ரைசினா அறிவியல் தூதரக முன்னெடுப்பு தொடங்கியிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறையால் தயாரிக்கப்பட்டது. இந்த உலக பொருளாதார நிலை வைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறையான 2026ஆம் ஆண்டிற்கான உலக பொருளாதார நிலை மற்றும் வாய்ப்புகள் அறிக்கையை வெளியிட்டது. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் உள்ள கல்பெட்டா நீதித்துறை மாவட்டம் நாட்டின் முதல் காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றமாக மாறியிருக்கு. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒருங்கிணைந்த குற்றவியல் நிதி அமைப்பு 2.0 தரவரிசைகளின் 2வது பதிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. கேரள மாநில அரசு ஆரளம் வனவிலங்கு சரணாலயத்தை அதிகாரப்பூர்வமாக ஆரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் என பெயர் மாற்றம் செய்தது. இது எங்கே இருக்குன்னா, பிரம்மகிரி மலைத்தொடரில் உற்பத்தியாகி ஆரளத்தின் அடர்ந்த காடுகள் வழியாக இது பாயுது. உலக இந்தி தினம் ஜனவரி 10 கொண்டாடப்படுகிறது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் நிறுவன தினம் 2025ஆம் ஆண்டு அன்று கொண்டாடப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.